What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குல்ல. ஆமா. ஆனால் அது தெரியல ஸ்கேம் என்னன்னு தெரியல. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த மர்மர் டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க, இதுமாதிரி ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி நீங்கள் இதுமாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க வெளியில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்னு கேட்டு நான் இப்போ வரைக்குமே நான் எல்லா இதுக்கும் தேட்டருக்கு போயிட்டுருக்கேன். ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு 10 out of எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டால் எல்லோரும் 10 கத்துறாங்க. நீங்கள் வேணால் என் கூட வாங்க, வேணால் போய் பார்ப்போம். ஆடியன்ஸும் உங்களால் தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லையே. எனக்கு தெரில அது எனக்கு. ஆனால் எப்படி சொல்ல, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மட்டும்தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பயமாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு மைல்டாக வாடை அடிச்சிச்சு அந்த இதெல்லாம் இனிஷியலாக வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணப்போ. ஏன்னா ஒரு தெரியும்ல, ஒரு படத்துக்கு நல்லா நார்மலாக இருக்க ப்ரொமோஷனுக்கும் ஃபேக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும். ஸோ அதை வச்சு இவங்க அந்த ராகேஷ் ஜெனின்னு ஒரு சேனல் ஒரு இது பார்ப்போம்ல, அவங்க போட்டிருக்காங்க காசுக்காக ஃபேக் ரிவ்யூ. ஆமாம், நிறைய பேர் போட்டிருந்தாங்கல்ல. அதுதான் மெயினாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பேச்சு சீரீஸ் மாதிரி இருந்துச்சு கான்செப்ட். பேச்சு ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பேச்சுன்னா அந்த இதுதானே, இவர் பாலசரவணன் நடிச்சிருப்பாரு, ஒரு காட்டுக்குள்ளே போய் எல்லாரும் மாட்டிப்பாங்க, அந்த மாதிரி தானே வரும். அது நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அதான் பேரனாமல் ஆக்டிவிட்டியை வந்து இது பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு அந்த போஸ்ட் பார்த்தா பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் நானுமே சொன்ன அந்த ரிவ்யூலாம் பார்த்து ஏமாந்தேன். போகலான்னு வேற சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் அது எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு தோணுச்சு. பாப்போம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க. இவங்க ரிவ்யூ நல்லா தானே இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பீஸுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கு தெரியுமா. அதுங்களாம் என்ன தெரியுமா பண்ணுது, இதை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹாரர் மூவி வந்திருக்கு போலாமா. இந்த மூவில ஹைலைட்டே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. 50 நான் ரொம்ப தைரியமானவன், பேய் படத்தை பார்த்தா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நானே என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். மர்மர் அப்படிங்கிற ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு அரண்டு போயிட்டேன். 50 பேய நம்ம பக்கத்துல இருந்து உணர்ற மாதிரியே இருந்துச்சு. 50 அட பிரெக்னன்ட் லேடிஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருமே இந்த படத்தை பாத்துறாதீங்கப்பா. அப்படி என்ன படத்தை பார்க்க வந்தேன்னு கேக்குறீங்க? மர்மர் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி பண்றாங்க. நீங்க ஒரு பிரெக்னன்ட் உமன் ஆர் ஹார்ட் பேஷண்ட்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஐயோ அவ்ளோ பயங்கரமா இருக்கா. அதுலயும் 18 வயசு கீழ இருக்கவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் வயசானவங்க இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேய் பயங்கரமா இருக்கா. இது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். யாரோ ரிவ்யூ பண்ணிட்டாங்க, படம் வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் a மூவி ரிவ்யூவரா நீ என்ன பண்றீங்கணும், ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்து சொல்றீங்கணும்ல அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. சார் ஜனங்கலாம் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆகி 4-5 நாள் ஆயி போச்சு. இதுக்கப்புறமும் இதை ரிவ்யூ பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ற காண்டில அப்படி என்னத்தான் கிழிச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நேத்து நைட்டு 10:30 மணிக்கு ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தேன் இந்த படத்தை. சும்மா சொல்லக்கூடாது, தியேட்டர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. வெளியில ஹவுஸ் ஃபுல் போட்டாங்களோ. அதுல நானா போய் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எதுக்காக இந்த படத்தை பார்க்க வந்தீங்க, யாரும் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்க சொன்னா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே இந்த படம் தானே ப்ரோ, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லா பீஸுங்களும் இதே டயலாக் சொல்லுதுங்க. அட பாவீங்களா, நீங்களும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களா? சரி வந்துட்டோம், படம் எப்படிதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். படத்தோட மொத்த டியூரேஷன் 139 நிமிஷம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம். ஐயோ படத்தை பண்ணி ரிவ்யூ பண்ண போறியா அப்படின்னு கேக்குறீங்களா? சத்தியமா கிடையாது. பட் நம்மளோட ஆக்சுவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணணும்ல, அதுக்காக தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின் மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பட் இந்த படத்தை நீ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொன்னதுனால மட்டும் தான் போனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மள ஒரு சில பயபுள்ளைங்கலாம் இருக்கும் தெரியுமா, தியேட்டருக்குலாம் போகாம எந்த டெலிகிராம் சேனல்ல வரும், எந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே தேடிட்டு இருக்குமே அந்த பீஸுங்கலாம் என்ன சொல்லிச்சு, யோ கடைசியா ரிலீஸ் ஆன கிங்ஸ்டன் படத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படமும் இந்த வெப்சைட்ல இருக்கு, இல்ல டெலிகிராம்ல இருக்கு. ஆனா எந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தாலும் இந்த படம் மட்டும் இல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. கடல்லே இல்லையா. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த படத்தை உங்களுக்கு பார்க்க தோணுமா தோணாதா? தோணும் போது நானே சொல்லுவேன். இந்த மாதிரி படம் பார்த்துருக்கோம் நம்ம.
சோ படத்துக்கு போயாச்சு, படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 20 நிமிஷத்துல பயங்கரமா தலை சுத்துது. ஏன் அந்த அளவுக்கு மொக்கையா படம் அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, நாங்க வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த கேங்கு கிளம்பி வந்திருக்குது. அதை நம்ம காமிக்கிறப்போ கேமராவை ஆட்டுன்னு ஆட்டி சுத்துன்னு சுத்தி கைக்குள்ள எடுத்துன்னு போய் கால் வழியா வெளியே எடுத்து வாய் வழியா உள்ள விட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, டாக்குமெண்ட்ரி மூவி தான், அதுவும் லைவ் ஃபுட்டேஜ் மாதிரி காமிக்கணும்ன்றதுக்காக ஒரு சிலதெல்லாம் பண்றீங்க, ரியாலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக. புரியுது, ஆனா எந்த vloggers இந்த அளவுக்கு மட்டமா ஆட்ட மாட்டாங்களே. இந்த கேங் ஏதோ தப்பான vlogger பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்குது. தெரியல. சரி, விஷயத்துக்கு வருவோம். சோ கேமராவை புடிச்சு அந்த ஆட்டி வச்சிருக்காங்க. அங்கேயே நமக்கு கடுப்பாகுது. ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்குதா, கேமரா வேற இந்த ஆட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல மியூசிக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரியல் ஃபுட்டேஜை வச்சு ஒரு படமா பண்ணிருக்காங்களாமா. அதெல்லாம் நல்லதுதான், இருந்தாலும் பாக்குற ஆடியன்ஸை பத்தி யோசிக்கிறது இல்ல. நானே டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நானும் மனுஷி தானே. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ரிவ்யூலாம் பண்ணி போர் அடிக்குது. அதனால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏன் பேய் இருக்க காட்டுக்குள்ள போய் லைவ் ஃபுட்டேஜ் எடுத்து அதை ஒரு வீடியோவா போடக்கூடாது அப்படின்னு ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா இன்னமும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு போய் இந்த டீம் படமா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி போனவங்களுக்கு என்ன ஆச்சு, திரும்பி வந்தாங்களா இல்லையா, ஒருவேளை வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க, வரலன்னா எப்படி மாயமானாங்க அப்படின்றதுதான் கதை. ஓ வாரே வா வாரே வா 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 கேடி வாயா. இதுல முக்கியமா பார்த்தா மியூசிக்கே கிடையாது, ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். நடக்கிற சத்தம், உருட்டுற சத்தம், படத்துல நடிக்கிற 2 பேர் பண்ற சத்தம் அண்ட் பேசிக்கிற சத்தம், இதை தவிர்த்து எந்த சத்தமும் கிடையாது. ஐயோ, அப்ப கொட்டுக்காளி பார்ட் 2 மாதிரி பண்ண போறாங்களோ அப்படின்னு தான் பயந்துட்டு போனோம். ஆனா இருங்க, பேலன்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஆனாவை கண்டினியூ பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். சோ இது ஒரு பேய் படம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த பேய்க்கு பயப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப பேய் வந்துருமோ அப்ப பேய் வந்துருமோ அப்படின்னு காலை கீழே வைக்காம சீட்டு மேல தூக்கி வச்சுக்கிட்டு நடுங்கினே உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பீசங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் பேயாவது பிசாசாவது அப்படின்ற மாதிரி மூஞ்ச மொறப்பா வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அள்ளு விடும். அந்த மாதிரி பார்த்தா இந்த படத்துல ஒரு சில சீன்லாம் தூக்கி வாரி போடுது. அதாவது ஜம்ப் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மூவியோட லாஸ்ட் 40 minutes full of horror effects and jump scares. நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் நிறைய இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஃபீல் ஆகும். பரவாயில்ல. இதை தாண்டி கதை என்ன அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒன் டைம் வாட்சபிள். உண்மையிலேயே உங்களுக்கு பொறுமை இருந்தா மட்டும். ஏன்னா ஒரே நிமிஷத்துல முடிய வேண்டிய சீன்லாம் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருக்கு. என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு. யாரும் பேச மாட்டாங்க, பிஜிஎம் இருக்காது, ஆனாலும் கேமராவை அசையாம அங்கேயே வச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்னு ஆர்வமா நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா நமக்கு ஐயா சட்டு புட்டுன்னு அடுத்தது என்னன்னு சொல்லி முடிச்சுட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க, அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த அளவுக்கு நாங்க லைவா காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இழுன்னு இழுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இழுக்காம ஓரளவுக்கு சட்டு புட்டுன்னு முடிச்சிருக்காங்க. பெருசா போர் அடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்துல ஒரு சில சீன்லாம் இருக்குது. இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் ரிவ்யூ. இப்பேற்பட்ட ஒரு ஆவரேஜ் மூவிய இந்த இன்ஃப்ளூயன்சர் பையபிள்ளைங்க எல்லாம் காசை வாங்கின்னு, மக்களே இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், பேதி மாத்திரை சாப்பிடாமலே உங்களுக்கு பேதி புடுங்கும். இது வரைக்கும் ஹாலிவுட் மூவிஸ்லயே வராத அளவுக்கு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தனியா மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு கொடுத்த காசுக்கு மேல கூவி வச்சிருக்குதுங்க. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதெல்லாம் பாக்குறப்பவே நமக்கு பச்சையா தெரியுது. நல்லா பெருசா துட்டு பார்த்துட்டு எழுதி கொடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படியே பேசாம நம்ம எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி அமௌண்ட் கொடுத்திருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிட் போட்டு பேசி வச்சிருக்குதுங்க. அதுலயும் நம்ம கண்ணாடி போட்ட அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். நான் ரொம்ப தைரியமானவன், பேய் படத்தை பார்த்தா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நானே என்ன ஏமாத்திட்டு வந்திருக்கேன். இந்த படத்துல சில சீன் வரும், அது சடனா உங்களை தூக்கி வாரி போட்டுரும். நானே பயந்துட்டேன். நல்லா காக்கா புடி, என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. சரி, எனக்கு மட்டும் தான் படம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க 2025க்கான பெஸ்ட் ஹாரர் மூவின்னு சொல்றாங்க. நான் பேய் படத்துக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொன்னா, அவளை படத்துக்கு அழைச்சிட்டு போனேன். கண்ணை மூடிட்டு அப்படியே பயத்துல உட்கார்ந்திருக்கா, படமே பார்க்கல. அழக்காதடா, அண்ட புழுங்கனா இருப்ப போல இருக்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பாருங்க. இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ங்க அப்படின்னு. அப்படினா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல. தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிங்க. தமிழ் சினிமாலயே ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் தான் மர்மர்.
என்ன அப்படியே திருப்பி சொல்ற? அதாவது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிஸ் அப்படின்னா கிடைக்கிற ஃபுட்டேஜை வச்சு மட்டுமே ஒரு படமா பண்றதுதான் இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க தான் சொல்லி வச்ச மாதிரி காசு வாங்கிட்டேன் ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா இதுக்கு முன்னாடியே ஓர் இரவு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு 2010. அதுதான் தமிழோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி. அதுவும் இந்த மாதிரியான ஒரு படம் தான், ஆல்மோஸ்ட் சேம் கதை. பட் இது தெரியாம இந்த பயபுள்ளைங்க எல்லாரும் இதுதான் தமிழ்லயே ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிங்க அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்குதுங்க. பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. சரி அத கூட விடுங்க, அதெல்லாம் சரி. ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு, அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து சொல்ல வேண்டியது தானே? ஆமா மாப்ள நீ சொல்றப்ப நான் நம்பல, உண்மையிலே நானும் பயந்துட்டேன்டா அப்படின்னு. ஏன் அவங்க கொடுத்த அமௌண்ட் எனக்கே பத்தல, இதுல என் ஃப்ரெண்ட் வேற கூப்பிட்டு வந்து சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சிட்டீங்களோ? அதாவது மக்களே, இவரை எக்ஸாம்பிளா மட்டும் தான் காமிக்கிறோம். ஆனா இவர மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு தன்னை தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் மொத்தமா பெருசா அமௌண்ட் பார்த்துட்டு வாங்குற காசுக்கு மேல கூவிட்டு இருக்காங்க. இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இத பார்த்த சராசரி மக்கள் என்ன பண்றாங்க, என்னப்பா திரும்புற பக்கம்லாம் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்பி போய் ஏமாற மாட்டாங்க. இவங்க எல்லாம் கொடுக்குற ஹைப்புக்கு பயங்கரமா இருக்கு போது போல இருக்கு. 1999 ரிலீஸ் ஆச்சு தெரியுமா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி தி பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. பயங்கரமா கலெக்ஷன் அள்ளிச்சு. படத்தோட பட்ஜெட் $5 லட்சம் US, ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 2486 லட்சம். சரி இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் பாராநார்மல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி எனக்கு தெரியாது. இந்த படத்தெல்லாம் விட பயங்கரமா இருக்கும் இந்த படம் அப்படின்ற லெவலுக்கு கூவுனா உங்களுக்கு ஆண்டாவுமா ஆவாதா? அது வித்தியாசமா கூவுறான்டா அவன். அண்ட் எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கர ஹை ஆயிரும். கரெக்ட்டா? சோ இதே லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போய் பார்த்தா அவ்வளவு சீன்லாம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் மூவி தான். இந்த பீஸுங்க தான் கூவுன்னு கூவி வச்சிருக்குதுங்க. அதுலயும் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 100ல இருந்து 500 பேர் வரைக்கும் காசை வாங்கிட்டு மனசாட்சியே இல்லாம அளந்து விட்டுட்டு இருக்காங்க. நீதி நேர்மை நியாயம் ஏதாவது உளறிக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களை வாழ விட மாட்டீங்க. இதுல நானே ஒரு 10 காமிக்கிட்டுமா? ஹாரர் மூவிஸ்ல இது ஒரு நியூ டைமென்ஷன் அண்ட் மூவிஸ் பார்க்க ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. நீ பார்த்த மூவில பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாம அப்படியே ரியல் லைவ் கண்டென்ட்டா இருந்துச்சு. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவி, அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். மர்மர் இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பாருங்க எவ்வளவு காண்டாவும். அவ்வளவு ஏங்க நம்ம ப்ளூ சட்டை மாறனே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு கேங்கு. அந்த மனுஷனும் ஒரு அட்டு படத்தை போய் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா ரிவ்யூ பண்ணி வச்சிருக்காரு. நான் அந்த மாதிரி ஆள் தான் காதர், கேவலமானவன் தான். அந்த படம் என்னன்றது உங்கள நிறைய பேருக்கு தெரியும். அந்த படத்தோட ரிவ்யூ நம்மளும் போட்டுருக்கோம் நம்மளோட ராகேஷ் ஜெனி 2.0 சேனல்ல. ஆனா மத்த படத்துக்கு எல்லாம் முட்டு கொடுக்காதன்னு சொல்லி இந்த படத்துக்கு இவர் கொடுத்திருக்க முட்டு இருக்குதே பயங்கரமான முட்டு. அப்படி எவ்வளவு பொட்டிய வாங்கினாருன்னு தெரியல. பேக்ல எத்தனை கட்டு இருக்குன்னு பாரு, அது எப்படி சம்பாதிக்கணும்னு கத்துக்க. இந்த கேவலமான காசை தொட மாட்டேன் சார். சோ டியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டிப்பா நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்க காசு வாங்கிட்டு படத்துக்கு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா இதுதான் எங்களோட ஸ்கிரிப்ட், இத தான் நீங்க பேசணும், இப்படி பேசினா மட்டும் தான் இந்த அமௌண்ட் அப்படின்னு அவங்க சொல்றது கேட்டு அப்படியே நீங்களும் பேசுறீங்க. உங்களை நம்பி ஒரு சில மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் ஏமாற மாட்டாங்க. இவன் சொன்ன அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லி மேபி எல்லாருக்கும் அதே ஃபீல் இருக்காது. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஆனா அந்த ஒரு சிலரை தாண்டி பல மக்கள் உங்களை நம்பி தானே போறாங்க. அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? அவங்களும் உங்க ஃபாலோவர்ஸ் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சரிப்பா அவங்கள விடுங்க. அடுத்த தடவை நீங்க ஏதாவது ஒன்னு சொல்றீங்க, உண்மையான இன்ஃபர்மேஷனே சொல்றீங்கன்னு வச்சுங்க, அதை பார்த்து உங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவன் இதுக்கும் போட்டி வாங்கியிருப்பான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீங்க உண்மையை சொன்னா கூட இது என்ன பண்ணும், உங்களோட பழைய கண்டென்ட் இப்படிதான் வாங்கி பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற கேள்வியே எழுப்பும். ஆளுங்களுக்கு செய்யற துரோகம். ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க. ஐயா புரிஞ்சிச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் உண்மையாவே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு யாருமே வந்துடாதீங்க. ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சரா ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஏன்னா காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு இந்த படத்தை அவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடி அனௌன்ஸ் பண்றீங்க. உண்மையா சொல்லித்தான் ஆகணும் தம்பி. 3 மணி நேரம் லிஸ்ட் வேஸ்டா போச்சு. டைம் போகணும். நல்லா இல்ல நான் படம் எப்படி இருக்கு அது தெரியல ப்ரோ. 10 தூங்கிட்டு நான் தூங்கிட்டேன். அவங்களுக்குலாம் உண்மையிலே பாராட்டுக்கள். படம் நல்லா இல்ல சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்காக கிடையாது. ஆனஸ்டா அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ, அவர் எதை பார்த்தாரோ அதை சொல்லியிருக்காரு. ப்ரொமோஷன் நம்ம காசு வாங்கிட்டு தான் பண்றோம். ஆனா கொஞ்சம் ஒரு துளி எடுத்து ஒரு மனசாட்சி வராமா? நானும் இந்த ஆட் வீடியோஸ்ல பார்த்து இந்த படத்தை போய் பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை, லிட்டரலா ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் சரிங்க. படத்துல ஒரு சிலர் மட்டும் பயங்கரமா பயந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஒரு 200 பேர்ல ஒரு 5-6 பேர்னு வச்சுங்க. ஆனா பேலன்ஸ் இருக்கிற மொத்த பீஸுங்களும் கமெண்ட் அடிச்சு ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்குங்க பேயோட. ஏன்னா பேய் மூஞ்சியே காட்ட மாட்டாங்க. அப்பப்போ டப 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 டப
சலங்க அப்படின்னு மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஓ எங்களை பயமுறுத்துறீங்களா, இப்போ நாங்க பயப்படணுமா, சரிப்பா நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில சீன்ஸ்லாம். பேய் படம் மாதிரி இருக்கா? அப்படி இதான் பேயா? சரி, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, யாரையும் எக்ஸாம்பிள் எடுக்காம என்னையே வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஓப்பனாவே சொல்றேன், இன் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பட்ஜெட் மூவி ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து நம்மள கான்டாக்ட் பண்ணி இந்த அமௌண்ட் தரோம் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்களோட படத்தை பயங்கரமா ஹைப் பண்ணி பேச சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. நம்மளும் அமௌண்ட் வாங்கிட்டோம். படத்தை போய் பார்த்தா சூர மொக்கையா இருக்கு, வெரி வெரி கேவலம். அப்ப மனசாட்சி உள்ள ஒரு கிரியேட்டரை நம்ம என்ன பண்ணணும்? சார் சத்தியமா இந்த படம் நல்லாவே இல்ல, இந்த படத்தை பத்தி பெருமையா பேசணும்னு வச்சுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் நான் பண்ற துரோகம். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நான் பார்த்ததை நானே வச்சுக்கிறேன். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உங்க காசை நீங்களே வச்சுக்கங்க. அதுதான் நீங்க என்ன நம்பி வந்ததுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறணும். அதானே உலக வழக்கம். காசு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அவங்க சொல்றதை அப்படியே செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு செஞ்சோன்னு வச்சுங்க. அடுத்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்றப்ப நம்ம வீடியோவை நம்பி பாப்பீங்களா? மாட்டீங்கல்ல. நமக்கும் ஒரு சில மூவிஸ்க்கெல்லாம் பே பண்ணி இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் ரிவ்யூ பண்றேன் பட் என்னோட ஓன் ஸ்டைல்ல தான் பண்ணுவேன், அந்த படம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அந்த படத்தை போய் பார்த்தா சத்தியமா 5 நிமிஷம் கூட உட்கார முடியல. நம்மள்ட்ட எல்லாம் விட்டுருந்தா அந்த படத்தை அழகா கழுவி ஊத்திருக்கலாம். ஆனா காசையும் வாங்கிட்டு கழுவி ஊத்தணுமா அப்படின்றதுக்காக அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாம விட்டோம். தொழில் தர்மம். இப்ப அந்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பீங்களே. சரி டைரக்டா சொல்லாம ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். தோழர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த படம் பேரு. அப்பேற்பட்ட ஒரு படம். இது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்றப்போ ஒரு சில பிஆர்ஸ்லாம் நம்மள கான்டாக்ட் பண்ணி இந்த கண்டஸ்டன்ட்க்கு பிஆர் வேலை பண்ணி கொடுங்க, அந்த கண்டஸ்டன்ட்க்கு பிஆர் வேலை பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. துட்டு எவ்வளவு கொடுப்பானுங்க குமார்? இஷ்டம் இருந்தா சொல்லு. பண்ணணும் அப்படின்னா நல்ல துட்டு பார்க்கலாம், சத்தியமா சொல்றேன், லட்சக்கணக்கில் பார்க்கலாம். ஆனா அதை நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செய்யற துரோகம்ன்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அடுத்த வீடியோவை நம்பி நீங்க பாப்பீங்களா? உங்களுக்கு பாக்குறப்பவே பச்சையா தெரியாது இவன் காசை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க தான் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இந்த கண்டஸ்டன்ட்டை நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா இவன் மட்டும் பெருமையா பேசிட்டே இருக்கானே, கண்டிப்பா காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு. என்னைக்கு நம்ம பிஆர் வேலையும் பார்க்க மாட்டோம், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஒண்ணு இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லுவோம், இல்லனா மட்டமா இருக்குன்னு சொல்லாம அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாம விட்டுருவோம். அப்படி பண்ணிட்டு போலாமே, அதை விட்டு காசுக்காக இப்படி எல்லாம் பண்றது தப்பு இல்லையா? சோ தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதீங்க. நமக்கு சோறு போடுறது நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? அரியா புள்ள தெரியாதனமா பண்ணிருப்பீங்க. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழைப்பு. இப்ப கமிங் பேக் டு அந்த மர்மர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. பட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். அதுவும் பொறுமை இருக்கவங்களுக்கு மட்டும். அந்த பொறுமை இருக்கவங்களுக்கு ரசிக்கும் தன்மை இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படத்தை ரசிக்கிற தன்மை இல்ல, ஆடியன்ஸ் பின்னாடி கலாச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா படத்தை, அதை ரசிக்கும் தன்மை. ஏன்னா உள்ள ஃபுல்லா அந்த படத்தில் நடிச்சவங்களையும் பேயும் கலாச்சி விட்டு இவங்க பண்ண வேலையில பேய் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மட்டும் மரியாதையும் சுத்தமா போயிடுச்சு. பேய பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதான் டிராமா எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூஞ்ச வேணும் பேட்டா வேணும் கிளம்ப வேண்டியதானே. அதுலயும் பேயோட மூஞ்ச தெளிவா காம்பாங்கன்னு பார்த்தா தார்ட்டின தலையில கொட்டின மாதிரி தான் வருது பேய். ஐய் நீதான் பேயா, அடிக்கடி வந்து சொல்லு நான் தான் இந்த படத்துல வர்ற வடநாட்டு பேய் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டம்மி டம்மின்ற மறுபடியும் பேய் பேய்னு பேசிட்டு இருக்கேன். இதை தாண்டி இந்த வீடியோல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவை பத்தி என்ன கருத்து இருக்கோ அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம பேசினது யாருக்காவது வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து பண்ணி. நல்லாவே கரெக்டா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அதை தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது ஈவன் நம்ம எப்போ பேசிகிட்டு இருந்தோமா இது மாதிரி வந்து எப்போனா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, நம்பகத்தன்மைன்னு, அதை வந்து அவங்க பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க பேர்லாம் கெட்டு போகுதுல்ல, இவங்களை நம்பி எதுவுமே பண்ண முடியாது, இவங்க சொல்கிற ப்ராடக்ட் நம்ப முடியாது, இவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ப முடியாது. நிறைய பேர் பண்ணுறாங்க தான் ஓப்பனாக. அது அவங்க அமௌண்ட்டுக்காக தான் பண்ணுறாங்கன்னா அது அமௌண்ட்டுக்காக தான் பண்ணுறோன்ட்டு அவங்க பண்ணலாம். அது ஒன்று வந்து நாங்கள் ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்குறோன்னு ஒன்று ஏமாற்றிட்டு பண்ணுறது அது தப்பு. அதேமாரி அவர் சொன்ன மாதிரி அந்த ஈவன் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த நம்மளுக்கு இப்போ ஒரு 25K சப்ஸ்கிரைபர் தாண்ட போது நம்மளுக்கே ஒரு பயம் வருது. இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்ததுக்கும் ஏதோ நாங்கள் பேசிட்டு மனசில் இருக்கதா இனிமேல் பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்க வேறு மாதிரி போயிடக்கூடாது, தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுலாம் பயம் வருது. அப்படிங்கிறப்ப அவங்க அவ்வளோ லேக்ஸு மில்லியனில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கப்ப ஒவ்வொரு வேர்டுமே யோசிச்சு பேசணும். அவங்க நம்மளே சம்டைம் யோசிக்காம நிறைய வாட்டி பேசிடுறோம். அதுக்கே நாங்கள் யோசிப்போம் நம்ம பேசிடுறோமே அப்படின்லாம். ஆனால் வந்து அது நம்ம ஆக்சுவலாக அதான் சொல்லலை, ஃபாலோவர்ஸ் ஒரு சோஷியல் மீடியாலன்னு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம்
அவர் நடுவில் வந்தார், அவரே போட்டு அந்த கலாய்ச்சிருப்பாங்க நிறைய இதில் ரீல்ஸு ரோஸ்ட்லலாம். அவர் விஜய் டிவியில் ஏதோ ஒரு ஷோவில் வந்திருக்காரான்னு தெரில. இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். எம்டி ஹேண்டே போட்டு கலாய்ச்சிருப்பார் அவரை. ஒரு இதில் வந்து பொண்ணுங்க வந்து ட்ரெஸ்ஸு வந்து துப்பட்டா போகாமல் இருக்கிறத பற்றி ஏதோ சொல்லுவார். துப்பட்டா போடாமல் இருக்கிறது உன்னோட தப்பு தான்மா. என்ன சொல்லுவார், தங்கம் வந்து தங்கமாக டைமண்டும் வந்து இதுக்கு அடியில் தான் வந்து மறைக்கப்பட்டிருக்கு உலக தரைக்கு கீழே. அது வந்து வெளியில இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது கிடையாது, அது மறைக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் வந்து. தங்கம் வெளியே வந்ததால தாண்டா தங்கம் டைமண்டுக்குலாம் வேல்யூ, மண்ணுக்குள்ள இருந்தால் எவன் கண்டுப்பான். அது மாதிரி ஏதோ சொல்லிப்பாரு, ஏதோ திட்டுவார் எம்டி ஹேண்டில். ஏன்டா அது மறைக்கப்பட்டதுக்கும் இது பொண்ணு துப்பட்டா போடுறதுக்கு என்னடா சம்பந்தம், என்னென்னோ பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஈவன் அந்த இதுக்குமே நம்ம நினச்சா என்னென்னா, நம்மளுக்குமே 2-3 இடத்துல ப்ரொமோஷன் இது வந்துச்சு. அது என்னது இதெல்லாம் கேம்பிளிங் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெயிலெலாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண. நாங்கள் வந்து அது வந்து சப்ஸ்கிரைப் 25Kன்னு இல்லை, நாங்கள் கொஞ்சம் சேனல் நாங்கள் ஆரம்பித்து அது கொஞ்சம் பிக்கப் ஆகுதுன்னும் போது நாங்கள் 2 பேரும் அது ஒரு ஸ்ட்ராங்காக எவ்வளோ கொடுத்தாலும் வேணாம். அது அந்த கேமிங்க்கு கேம்பிளிங்க்கு அந்த பார்ட் டைம் ஜாப் ஒர்க் அது மாதிரிலாம் எது வந்தாலுமே பண்ணக்கூடாது, கார்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்கள் பார்த்தா அந்த நீங்கள் வந்து பிலிப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிற கண்டென்ட் நார்மல் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஆடுக்கு ப்ரமோஷன் கூட அவங்க தப்பான ப்ரமோஷன் பண்ணதே இல்லை. ஒரு வாட்டி கூட அவங்க அந்த கார்ட்ஸு கேம்லிங் எதுவுமே பண்ண இருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணது ஃபுல்லுமே வந்து ஸ்டடீஸு எஜுகேஷன் இது மாதிரி தான் இருக்கும். அவங்க கண்டென்ட்டு அது டோட்டலாக வேறு. பட் அவங்க பண்ணுற ப்ரமோஷன் அவங்க ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இன்னும் இந்த மாதிரி இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை. ஏன்னா அவங்க பார்க்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதான பார்க்குறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் நான் பார்த்தப்ப இவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸர்னே எனக்கு தெரியாது, நான் ஆடியன்ஸ் தான் நினச்சேன். ஆக்சுவலி இவங்கள மாதிரி இந்த மாதிரி வர இன்ஃப்ளூயன்ஸை சொல்கிறத பார்த்து தான் நீ டிக்கெட் புக் பண்ண. அவங்க நான் தான் சொல்லுவேன், அவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ்னே எனக்கு தெரியாது, அவங்களாம் ஆடியன்ஸ்ன்னு நினச்சிட்டு சரி ஆடியன்ஸை சொல்கிறாங்கன்னு தான் நான் போனேன். நார்மலாக யாரோ போகிறாங்க பார்க்குறாங்க, இவங்க கீர்த்தி வாசன் சப்போஸ் பார்த்துருந்தா என்னன்னு நினைக்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். அந்த பேர் போய் பார்த்து அவங்க ஏதோ நம்ம 2-3 சேனல்ல அவங்களோட வீடியோ பார்த்துருக்கோம், அதனால அவங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸா நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த மூஞ்சில நான் பார்த்ததே இல்லை, அதனால எனக்கு சத்தியமா கண்டுபிடிக்க முடியல இது ஃபேக்குன்றதேனால. கிட்டத்தட்ட 30 lakhs வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்காக ப்ரமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னேன், அவ்வளோ பணத்தை நீங்க ஸ்கிரிப்டுக்கு டெவலப் பண்ணிருக்கலாம் இருந்தா கூட ஓடி இருக்கும். பாரு இதே கான்செப்ட் தான் நம்ம பார்த்த அந்த இது என்னது பேச்சி அது எல்லாமே. பேச்சி வந்து நீ கதைக்கு சொல்ற. நம்ம எக்ஸாக்ட்டா இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி ஒன்று பார்த்தோம் தெரியுமா இங்கிலீஷ்ல இல்ல, இது பார்த்தோமே காண்டாஜியன்னா ஏதோ ஒரு மூவி இன்னும் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும். இன்காண்டா அது என்ன படம் பேரு நான் கண்டிப்பா இதுல வரும், நான் எடுத்து போட்டுறேன். இன்காண்டாஜியன் அதெல்லாம் அல்டிமேட் சீரி. அதுவும் இதே மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி தான் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. ஒரு கட்டத்துல பயமே வந்துருச்சு. ஆமா ஆக்சுவலா அவங்களே வந்து சொல்லுவாங்க, அதுல வந்து ஒரு இது மாதிரி ஸ்லோகம் மாதிரி படிப்பாங்க. அதெல்லாம் நீங்க வீட்டில் போட்டு பார்க்க வேணாம். நீங்க வந்து ஜஸ்ட் மொபைலில் பார்க்குறீங்கன்னா மொபைலில் ஹெட்செட் போட்டு பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களே வார்ன் பண்ணுவாங்க. இது வேணும்னா நீங்கள் இதோட வேணா ஆஃப் பண்ணிட்டு கூட போகிறோன்னா போங்க, இந்த விஷுவல் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் அந்த விஷயத்தை காட்ட போகிறப்ப அவங்க சொல்லுவாங்க. பட் அது தெரில, அது எப்படி இருக்குன்னா நல்லா இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி தான் மூவிங்லேயே ஹேண்டிகேமில் தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் நல்ல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் பார்க்கணும் அதை பார்க்கலாம், அது நல்லா இருக்கும், அது ஒர்த்து. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்குமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவிக்கு அது பாருங்கன்னு. அதனால தான் நம்மளே பார்க்க ஆரம்பிச்சோம். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி தான் போவோம். பட் அது குவாலிட்டி செம்ம. அது அந்த படத்தை போடுறேன் பாருங்க. அந்த விருப்பம் இருந்தா அது போய் கீழே பாருங்க. ரொம்ப பயப்படுவீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப பயம்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்க மாதிரி இருக்கும். ஹாரர் அந்த ஜோன்ல ரொம்ப பயம்லாம் அப்படியே பார்த்தா பயம். அதான் சொல்றேன், இப்போ இவங்க கொடுத்த அளவுக்குலாம் பில்டப்லாம் இருக்காது. ஒரு நார்மல் ஒரு மூவி ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். பயமா இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளே அடிப்பாங்க. இல்லை நம்மளுக்கு தெரியும் இல்லை. இப்போ காஞ்சனானா நான் காஞ்சனா நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சனா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பயமா இருந்தது. ஏன்னா சரத்குமார் வந்து அந்த தரையை நக்குறது அந்த சீன்லாம் வந்து நம்மளுக்கு புதுசா இருந்தது. அடிச்சு தூக்கு பயம் வந்துடும்.
அந்த பேய் இப்படி நக்கிட்டு நக்கிட்டு போறது போறதெல்லாம் அந்த வந்து சீன்லாம் பயமா இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த படத்திலேயே ரொம்ப பயந்த சீன்னு சொன்னா நான் அதுதான் அது அதே மாதிரி இதுல அருந்ததியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு லேடி வீட்டு வேலை செய்யறவங்க வந்து மேல நடந்து வருவாங்க. அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அந்த ஒரு சீன் வந்து பயமா இருக்கும். ஏன்னா அது டக்குன்னு எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த சீன் ஒண்ணு இருக்கும். அது மாதிரி சொல்றேன்ல. அதே மாதிரி நான் பயந்து ஒரு பார்த்த மூவி எதுன்னா இது ஷாக் நல்லா இருக்கும். ஷாக் வந்து நான் உண்மையாலுமே பயந்து பார்த்தது. ஏன்னா மீனாவோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். மெயினாக ஒன்றும் இல்லை, நல்ல மூவி வந்து தானாகவே அதை ப்ரமோட் பண்ணிக்கும். அதுக்கு வந்து யாரும் ப்ரமோஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து லப்பர் பந்து, போர்த்தொழில் என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். நாங்கள் வந்து ரொம்ப அது எப்படி எங்களோட டாப் லிஸ்ட்ல அது இருக்கும். ரப்பர் பந்து ஏன்னா அதெல்லாம் ப்ரொமோஷனே பெருசாக கிடையாது. ஆனால் படம் இருக்குன்னே தெரியாது எப்படி ப்ரமோட் ஆனிச்சு, செல்ஃபாக ப்ரமோட் ஆனிச்சு, நார்மல் ஆடியன்ஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து எப்படி சொல்லுச்சு, நாங்கள் ஏதோ ஒரு மூவி பார்க்க போய் அங்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு சரி போர்த்தொழில் இருக்கு அம்மா அப்படிலாம் இல்லை. போர்த்தொழில் வந்து நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு போனேன். ஆக்சுவலி கேட்டேன் இதுமாதிரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கடான்னு கௌரி சொன்னால் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு சும்மா. அப்போ எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன படம் மூவி புக் நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா போய் உட்காந்துட்டு வருவோம் அந்த ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஓகே. ஆனால் அந்த டைமில் வேற ஏதோ ஒரு நல்ல படம் வந்துருந்துச்சு. நான் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். அப்பா கூட கேட்கல இந்த படத்துக்கு நம்ம போகிறோம்னு சொல்லி கேட்கல. நீங்கள் நானும் அப்பா அம்மா போயிருந்தோம். ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்ல வந்தது. ஓகே வேறு ஒரு நல்ல மூவி அதுவே அது ப்ரொமோட் பண்ணிக்கும். ஓகே வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.